போன செய்தியிலேயே நீங்க சொன்னீங்க, இந்த தாவேகா ஆட்சி வந்த பிறகு கிறிஸ்தவர்களின் அந்த ஆட்டம் அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளில் பார்க்கும்போது இசக்கியம்மன் கோவில், கோவில் வளாகத்துக்குள்ளேயே தாவேகாவின் கொடி கம்பத்தை அவங்க நட்டு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருக்காங்க. பொது இடங்களில் இருக்கக்கூடிய கட்சி கொடிகள், அந்த கொடி கம்பங்களை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் வளாகத்திற்குள்ளேயே ஒரு கொடி கம்பத்தை வச்சிருக்காங்க. தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலுமே இதனுடைய அட்டகாசம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு வருது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது நீங்க சொல்ற அந்த இசக்கியம்மன் கோவில் திருநெல்வேலியில டவுனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல என்ன பண்றான், ஹைகோர்ட் ஆர்டர் மதிக்கணும் இல்லைங்க. அது ஒரு அரசியல் கட்சி, நீ புது இடத்துல வைக்காதுன்னு தானே சொல்றாரு. அதனால நான் கோவில் காம்பவுண்ட்ல வச்சா புது இடம் இல்லை அப்படின்னு அவனுடைய வியாக்கியானம். அவன் என்ன பண்றான், கோவில் காம்பவுண்டை எடுத்துட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ள கொடி கம்பத்தை வச்சு அதுக்கப்புறம் செங்கல்ல வச்சு சிமெண்ட் பூசி பூசுறான். இந்த கொடி கம்பத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது ஈயம் பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். புது வழியில் வைக்கலையே நான் தனியார் இடத்துல தானே வச்சிருக்கேன். அது கோவில் இடம்டா இல்லைங்க, அதனாலங்க காம்பவுண்ட் ஓரம் செவுத்தோரம் வச்சிருக்காங்க. இதுல என்னங்க பிரச்சனை? 2 அடி தள்ளி விடுதலை சிறுத்தை கொடி இருக்கலாம், எங்களுது இருக்கக்கூடாதா? நாங்க ஆள்றவங்க அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்றாங்க. இதையும் இந்து சமய அறநிலைத்துறை கருத்தில் கொள்ளணும். ரமேஷ் அவர்களை உய்விக்க வந்தவன் மாதிரி சில பேர் அது ஜாதி வெறியில சொல்றாங்களா, இல்ல அல்லேலியாபம் மேல இருந்த கடுப்புல சொல்றாங்களா, இல்ல நிஜமாவே ரமேஷ் நிஜமாவே அப்படிதான் நியூட்ரலா செயல்படுறாரா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். நான் இப்ப 2 மாசம் தான் இருக்கு. ஒரு திருச்செந்தூர் போனாரு, கோவில்ல போய் மாறு வேஷம்னு மறு வச்சுட்டு போனாரா? இந்த சினிமாவில் மச்சம் வச்சா விவேக் சொல்லுவார் பாருங்க, நான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன், மச்சம் வச்சிருக்கேன்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பேண்ட் டிஷர்ட் போட்டு போய் தான் இது கட்டிட்டு போய் தான் போனோன்னா யாரோ ஒரு சின்ன பையன் வரான்னு நினைச்சுதான் அங்க இருந்த புரோக்கருங்க, நம்ம கோவில் எம்ப்ளாயிஸ் கிடையாது, இருந்தாலும் அவன் எப்படி அங்கே ஆதிக்கம் செலுத்துறான் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. ஸோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சார். அதே மாதிரி பழனி கோவில்லையும் அந்த 100 கோடி ரூபா லேண்டு கான்ட்ரவர்சியில் தன்னை அதுலேருந்து விலக்கி வச்சு தான் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் பேசுகிறாரு. சம்மந்தம் இல்லைன்னா எப்படி அந்த ஒரு நாளைக்கு கரெக்டாக லீவு போட்ட இன்னைக்கு இன்னொரு ஆள் உள்ள வரான், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறான்? அதில் எப்படி திமுக காரன் லக்ஷ்மணன்கிறவன் சாட்சி கையெழுத்து போடுறான்? இந்த பல கேள்விகள்லாம் வருது. அதில் நாம் ஆஸ் ஆஃப் நோ ரமேஷ் இந்த கான்ட்ரவர்சியில் இல்லைன்னு கூட வச்சுப்போம். ஆனால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் தேர் நடக்கும்போது, தேர் பவனி வரும்போது மேலே இருந்த கலசம் மேலே இருந்த மரத்துலையும் அந்த லைன்லையும் உடஞ்சி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பட்டாச்சாரியர்கள் மேலே ஏறி எடுத்து வச்சாங்க. அந்த டிசி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அந்த டிசி பேர் நித்யா நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு லெத்தார்ஜிக்கா கோவில் உள்ளேயே இருந்துக்கிட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கல. நீங்க ரைட்டுங்க, தேர் போகும், தேர் வரும், பெருமாள் போயிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிட்டு காட்சி கொடுத்துட்டு எம்பெருமான் வருவாரு அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை பத்தி ஒரு சீரியஸா நீங்க எடுத்துக்கிறீங்கிறது தானே. கோவில்லேருந்து ஒரு 200 மீட்டர்ல 300 மீட்டர்ல இல்லை 1 கிலோமீட்டர் கூட இருக்கட்டும், ஏன் அந்த அம்மா டிசி அம்மா ஜாயின்ட் கமிஷனர் அவங்க ஏன் பார்க்கல? இதுக்கு ரமேஷ் எடுத்த நடவடிக்கை என்ன? கோவில் நிலங்கள் பல்வேறு இடங்கள்ல இப்ப கரூர் இனாம் நிலத்தை இதுலயே இன்னொரு வாதம் என்ன வருது அப்படின்னா, அதுல 1000 ஏக்கர் தாங்க டிஸ்பியூட்ல இருக்கு. இந்த 1000 ஏக்கரை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனாம். சரி, அப்ப இனாம் வச்சிருக்கிறவன் தான் அங்க குறுக்கல் மானியமா, மாலகட்டி மானியமா, மூலகார மானியமா, இதெல்லாம் வரும்ல, மெய்க்காவல் மானியமா? இப்ப அவங்களே தான் அந்த பரம்பரையை தான் செய்யுதா? நான் மெய்க்காவல் இருந்தேன், நான் போயிடுறேன், ஆனா என் பையன் அங்க இருக்கான், மெய்க்காவல் வேற எவனோ அந்த கோவில்ல இருக்கான், அப்ப அவனுக்கு போய் சேர வேண்டிய நிலத்தை என் பையன்லாம் என்ஜாய் பண்றான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் ரமேஷ் அவர்கள் கவனம் கொடுக்கணும். இதை போற போக்குல இதெல்லாம் நீங்க பண்ணிடவே முடியாது. இல்ல இது அரசாங்க கோவில் சொத்து மக்களுக்கு தான். ஆனா எந்த மக்களுக்கு போய் சேரணும்? இதுல யாருக்கு போய் சேரணும்? இது பல பயனாளி யாரு? நாளைக்கு இவன் ஒரு துளுக்கண்டியோ கிறிஸ்தவன்ட்டியோ ஊத்திட்டு போனோம்னா அங்க ஒரு சர்ச்சை அல்லேலியா கும்பல் உட்காடுறான். இல்லைன்னா பாங்கு சொல்ற, நீ கோவில்ல மணி ஆட்டாத அப்படின்னு கரூர் பசுபதீஸ்வரர் கோவில்ல சொல்றான். இல்ல தாந்தோன்றிமலை ஆரால்கேசி கோவில் இருக்கு, அங்க போய் சொல்றான். ஐயர் மலையில அப்படி சொல்றான். நாளைக்கு இதெல்லாம் யார் பதில் சொல்ல போறது? சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை யார் கவனிக்கிறது? அதே மாதிரிதான் இதுல இந்து முன்னணின்னு ஒரு இயக்கம் இருக்கிறதுனால மட்டும்தான்
இன்னைக்கு இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு கடிவாளம் போடப்படுகிறது. டிஆர் ரமேஷ் போன்றவர்கள், அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், நம்ம ஆலயம் காப்போம் பொன் மாணிக்கவேல் மற்றும் நம்ம விஜய் சாமி, இவங்கெல்லாம் ரொம்ப களத்தில் தீவிரமாக இறங்கி, நம்ம திட்டக்குடி சாமின்னு சொல்லி இவர் இருக்காரு, திருச்சியில் போய் இப்போ செட்டில் ஆன ஒரு சிவனடியார், இவங்கெல்லாம் அங்கங்கே ஒரு ஊருக்கு ஊர் இருந்து கோவில் நிலங்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக தனித்தனி சிறிய சிறிய குழுக்களாக போராடும் போது இந்து முன்னிங்கிற ஒரு பேரியக்கம் தான் இந்த அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆர்ப்பாட்டமும் வச்சிருக்காங்க. இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கொள்ளை, இந்து அறநிலைத்துறை செய்யக்கூடிய கேடுகட்ட செயல்கள், இந்த குற்றாலநாதன் தான் நம்மளுடைய இந்து முன்னின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குற்றாலநாதன் தான் இந்த விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நீங்க வீரகேரளம் புதூர் அப்படின்னு தென்காசியை ஒட்டி ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு கிருஷ்ணர் கோவில், மூத்த பத்திரிகையாளர் செங்கோட்டை ஸ்ரீராம்னு இருக்காரு, அவருடைய முகநூல் பக்கத்துல இந்து அறநிலைத்துறை எப்படிலாம் அந்த கோவிலை ஏற்கனவே நல்லா இருந்த கோயிலை எப்படிலாம் சீரழிக்குது, அந்த வேலையை செய்யுதுன்னு எழுதுறாங்க. இதெல்லாம் மனதில் கொண்டு இந்து அறநிலைத்துறையும் குறிப்பாக ரமேஷ் அவர்களும் கவனத்தில் கொண்டு ஆலய மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு.